الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா அம்மபாத். இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம் கண்மணியாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாரட்டும் சேரட்டும் என வேண்டியவனாக, நாம் எல்லோரும் ஒரு சிறந்த மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய 12 மாதங்களிலே ஒரு சிறந்த மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இந்த மாதத்தில்தான் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவை பற்றி, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே அதனுடைய சிறப்பை பற்றியும் அதற்கண்டு தனியாக ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறான். சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ரமலானுடைய இரவுகளில் இருக்கக்கூடிய ஒரு இரவான இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவின் சிறப்பை பற்றி சொல்கிறான். சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே எவ்வாறு இந்த இரவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், இன்னா அன்சல்நாஹு ஃபி லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த திருமறை அல் குர்ஆனை இந்த இரவில் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். இந்த குர்ஆனை நாம் எடுத்து நோக்கினோம் என்றால் அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த திருமறையை பற்றி ஹுதம் வ ரஹ்மா, இந்த குர்ஆன் என்பது ஒரு அடியானை நேர்வழிப்படுத்தக்கூடியது, பரக்கத் பொருந்தியது, ரஹ்மத் பொருந்தியது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறை அல் குர்ஆனை பற்றி சொல்கிறான். எவ்வாறு நாம் இதன் மூலமாக நேர்வழிப்படுத்துவது, எவ்வாறு நாம் இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழிப்படுத்துவதென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் என்பவர்கள் அந்த ஜாஹிலியா காலகட்டத்திலே அவர்கள் ஒரு மடமையான ஒரு காலகட்டத்திலே இருந்தார்கள். எவ்வாறு விடயங்களை நல்ல முறையிலே செய்து கொள்வதென்று அறியாதவர்களாக, மடமையிலும் பாவத்திலும் மூழ்கியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த குர்ஆனை இறக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறுகின்ற அளவுக்கு அவர்களை நேர்வழிப்படுத்தியது இந்த குர்ஆனாக இருக்கின்றதென்று அல்லாஹும் அவனுடைய தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு குர்ஆனை இந்த இரவிலே இறக்கினோம் என்று இந்த இரவை சிறப்பித்து காட்டுகிறான். 2வது சிறப்பு பற்றி கூறுகிற போது, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் என்பது இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய ஒரு இரவான இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். இந்த இரவிலே ஓர் அடியான் செய்கிற தஸ்பீஹ், இந்த இரவிலே ஓர் அடியான் செய்கிற இஸ்திக்ஃபார், இந்த இரவிலே ஓர் அடியான் செய்கிற இரா வணக்கம் என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கணக்கெடுக்கிறான். இந்த 1000 மாதங்களை நாம் வருடத்திலே கணக்கெடுக்க போனோம் என்றால் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஓர் அடியான் செய்த நன்மையை பெறுகிறான். இந்த ஓர் இரவிலே செய்கிற நன்மை என்பது கிட்டத்தட்ட 83 வருடங்கள்
செய்த நன்மையை ஓர் அடியான் அடைகிற ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவிலே வைத்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு சிறப்புகளை தந்திருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது சிறப்பு என்னவென்றால் தனஸ்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹ். அந்த இரவிலே அல்லாஹுடைய படைப்பினங்கள், அல்லாஹுடைய சிறந்த ஒரு படைப்பாக இருக்கின்ற இந்த மலக்குமார்கள் அந்த இரவிலே இறங்குகிறார்கள். அந்த மலக்குமார்கள் மாத்திரமல்ல, அல்லாஹுடத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹுடைய இரக்க குணத்தை கொண்டு, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை கொண்டு அந்த இரவிலே அவர்கள் இறங்குகிறார்கள். இவ்வாறு இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான். நான்காவது சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த சிறப்பு என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கின்ற இந்த இரவினுடைய சிறப்பு என்பது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஒரு அடியான் அந்த சுபஹை அடைகின்ற வரைக்கும், ஒரு அடியான் அந்த சுபஹை உதயமாகின்ற வரைக்கும் அவனுடைய அந்த சிறப்பு என்பது, லைலத்துல் கத்ருடைய இந்த சிறப்பு என்பது இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். நாம் நினைப்பதை போன்றோ அந்த இரவிலே நாம் நின்று வணங்குவதோடு அந்த இரவு முடிவடைவது கிடையாது. மாறாக சூரியன், அதாவது ஃபஜ்ர் உதயமாகுவதை தொடர்ந்து அந்த இரவு என்பது நீங்குகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஐந்தாவது சிறப்பாக அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். எவ்வாறு சொன்னால் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. நாம் இந்த திருமறை அல் குர்ஆனை ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். சத்தியமிட்டு சொல்கிறான், இந்த இரவிலே பரக்கத் இருக்கின்றது, இந்த இரவிலே சாந்தம் இருக்கின்றது என்று அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் நாம் இந்த இரவை பற்றி சற்று சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே மற்ற இரவுகளை போன்று நாம் இந்த இரவை நாம் கணக்கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சிறப்புகளை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை மகிமைப்படுத்துகின்றான். எவ்வாறு மகிமைப்படுத்துகின்றான் என்பதை சற்று நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனைய இரவுகள் போன்று கடந்து போகக்கூடிய இரவாக இந்த இரவை நாம் எடுத்துவிடக்கூடாது. ஆறாவது சிறப்பாக என்னென்று சொன்னால் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவில் ஓர் அடியான் அடுத்த வருடம் அவன் உயிரோடு இருப்பானா, அல்லது ஓர் அடியான் மரணித்து விடுவானா, அல்லது ஓர் அடியான் இந்த அடுத்த வருடத்திலே அவன் செய்கின்ற நன்மைகள் என்ன, அவன் செய்கின்ற தீமைகள் என்ன என்பதை பற்றி கணக்கெடுக்கின்ற ஒரு இரவாக இந்த இரவு இருக்கின்றது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆறாவது சிறப்பாக சொல்கிறான். ஏழாவது சிறப்பாக சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்ற இந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபிமொழி என்னவென்றால் மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த லைலத்துல் கத்ர்னு சொல்லக்கூடிய இந்த இரவிலே யார் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவருமாக இந்த இரவு முழுவதும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றதென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே நாம் இந்த இரவை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இந்த ரமலானிலே இருக்கின்ற நாம் அடுத்த ரமலானில் உயிரோடு இருப்போமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மளோடு முந்திய ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இருக்கின்றார்களா என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தருகிற வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்துவதுதான் முஃமினுடைய நல்ல குணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த
லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த இரவு இருக்கும், எப்போது இந்த இரவை நாம் தேடிக்கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்கிற போது ஃபல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் இறுதி பத்திலே இந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் என்பவர்கள் இந்த உம்மத்துக்கு கடுகிய அளவேனும் ஒரு கெடுதியை நினைத்தது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் என்பவர்கள் இந்த உம்மத்துக்கு எவ்வாறு நலவு செய்யலாம் என்றுதான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்னர் சொன்னார்கள், எவ்வாறு சொன்னால், தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின ரமலான், நீங்கள் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை ரமலானுடைய இறுதி பத்திலே இருக்கின்ற ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் இந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒற்றைப்படை இரவு என்று சொன்னால் நோன்பு 21, 23, 25, 27, 29 என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இறுதிப்பத்தை கழித்தார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு நல்ல முறையிலே தெளிவான முறையிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவ்வாறு சொன்னால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய இரவுகளிலே எடுக்காத முயற்சிகளை இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே கடுமையான முயற்சியை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதில்? அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வதில், அல்லாஹ்விடம் தௌபா செய்வதில், அல்லாஹுடைய திருநாமத்தை ஓதுவதில் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயற்பாடுகள் இருந்ததென்பதை பற்றி சொல்கிற போது, இதா தஹலல் அஷ்ர் ஐ அஹ்யல் லைல வ ஐகல அஹ்ல வ ஷத்தல் மிஅஸர். இவ்வாறு சொல்கிறார்கள். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வாறென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ரமலானுடைய இறுதி 10 ஆரம்பமானால், இறுதி 10ஐ அடைந்தால் அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சொல்கிற போது அழகாக சொல்கிறார்கள். அஹ்யல் லைல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், அஹ்யல் லைல, அந்த இரவு முழுக்கதுமாக அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹுவை வணங்குவதில் உயிர்ப்பிப்பார்கள். அந்த இரவு முழுவதுமாக அல்லாஹுவை திலாவத் செய்வதில், அல்லாஹுடைய திருநாமத்தை திலாவத் செய்வது உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதில் அந்த இரவை முழுவதுமாக உயிர்ப்பிப்பார்கள். பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளுடைய நிலைமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையும் சற்று சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சொல்கின்றார்கள், எவ்வாறு சொன்னால், ஐகலா அஹ்ல, அவருடைய மனைவிமார்களை, குடும்பங்களை எழுப்பாட்டி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டி அவர்களையும் இந்த வணக்கத்திலே ஈடுபட செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஏட்டிலே எந்த ஒரு பாவ மன்னிப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஏன்னு சொன்னால், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர். அவ்வாறு இருந்தும் கூட அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த கடமைப்பாட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு முறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவரே இந்த அளவு முயற்சி செய்திருக்கின்றார்கள் சொன்னால், நம்முடைய நிலைமை என்ன? நம்மில் எத்தனை பேர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? எனவே நாம்
இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ர்னு சொல்லக்கூடிய இந்த இரவையும் ரமலானுடைய இறுதி பத்தை அடையக்கூடியவர்களாகவும் நல்ல முறையிலே கழிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய இறுதி பத்து வந்தால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மஸ்ஜிதிலே தரித்து 10 நாளை கழிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த 10 நாளை கழிக்கின்ற போது லைலத்துல் கத்ரை நாம் ஏதோ ஒரு நாளில் பெற்றுவிட முடியும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதிலே 10 நாளை தரித்திருக்கக்கூடிய வணக்கத்தையும் செய்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். எவ்வாறு சொன்னால், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்தால் என்ன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அழகான ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எவ்வாறுன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன். பாவங்களை ஒரு அடியான் பாவம் செய்தால் அதனை நீ மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கின்றார். ஃபஃபு அன்னி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே நாம் இந்த இறுதி பத்திலே மாத்திரம் நாம் இந்த துஆவை ஓதாமல் ரமலான் முழுவதுமாக ரமலான் கழிந்தாலும் கூட இந்த பிரார்த்தனையை ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாம் இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த இரவுகளிலே நாம் இந்த மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு, உலக விடயங்களை விட்டுவிட்டு நாம் இந்த இரவை அடைவதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி தான், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இந்த பிரார்த்தனையும் நாம் நல்ல முறையிலே ஓதிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த லைலத்துல் கத்ர்னு சொல்லக்கூடிய இந்த இரவிலே அதிகம் நின்று வணங்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த நின்று வணங்குவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் உண்டாகும். அதிலே நாம் குர்ஆன் ஓதுகிறோம். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கமான ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு இடம் என்றால் அது சுஜூது தான். அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற அனைத்து விடயங்களையும் தருகிறான். அல்லாஹை வாக்களித்திருக்கின்றான், என்னிடம் வருகிற எந்த ஒரு கையையும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பால் ஏந்துகின்ற எந்த ஒரு கையையும் அல்லாஹ் வெறுமனே அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். இவ்வாறெல்லாம் சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், இவ்வாறெல்லாம் சிறப்புகளை வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் இந்த இரவை பற்றி இந்த ரமலானுடைய கடைசி 10ஆக இருக்கின்ற இந்த ரமலானுடைய கடைசி 10ஐ விட்டும் நாம் பராமுகமாக இருந்தால், நாம் கணக்கெடுக்காமல் இருந்தால் நம்மளை விட நஷ்டவாளி என்பது இந்த உலகத்திலே யாரும் இருந்துவிட முடியாது. எனவே நாம் இந்த லைலத்துல் கத்ரை நல்ல முறையிலே கழித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிற இந்த சிறப்பையும் அடைந்தவர்களாக நாம் மாறுவோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.